யா இன்னைக்கு வந்து 2nd of July 2024 FinNifty expiry day. 6,000 profit, about almost 1% of the capital. கொஞ்சம் சிக்கலான எக்ஸ்பைரி தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய ஃபால் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் சைட்வேஸ் தான் இருந்துச்சு. பட் திடீர்னு ஒரு பெரிய ஃபால், அப்புறம் நடுவில் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு, அப்புறம் மோஸ்ட்லி சைட்வேஸாக தான் இருந்துச்சு. ஸோ பெரிய இது கிடையாது, பட் ஸ்டார்டிங் வந்து நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஓவர் நைட் வந்து ட்ரேட் கேரி பண்ணியிருந்தேன். அதாவது 23,350 புட் ஷாட்டும் 23,950 கால் ஷாட்டும் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த 11 ருபீஸ் 9 ருபீஸ் அந்த மாதிரி தான் கேரி பண்ணியிருந்தேன். பட் என்னாச்சுன்னா, ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ½ an hourக்குள்ளேயே 350 பாயிண்ட்ஸ், அதாவது 1.5% ஃபால் இருந்துச்சு. 350 பாயிண்ட்ஸ். அதனால் என்னாச்சுன்னா, எல்லா ஆப்ஷனோட வேல்யூமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தோன்னே ஓகே நல்ல ஃபால் இருக்குது, விக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் கேண்டில்லே வந்துட்டு என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ 7 ருபீஸ்க்கு என்ட்ரு பண்ணியிருந்தேன். பட் அது இன்னும் ஃபால் ஆக அந்த 7 வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 19, 20, 21க்கு மேலெலாம் போச்சு. ஸோ ஒரு டைமில் மார்க்கெட் வந்துட்டு 12,000 15,000லாம் லாஸ்ட்டில் இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறனால தான். பட் இது எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால விக்ஸ் என்ன தான் இன்க்ரீஸ் ஆனாலும் த்ரூ ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் 0க்கு போக தான் போகுது, ஓடிஎம் ஆப்ஷன்லாம். அதனால் விக்ஸோட இம்பேக்ட் பெருசாக கிடையாது. அதனால் நான் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். மேலே இருக்க காலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டு 950 இருந்தது நான் 850க்கு மாற்றினேன், அப்புறம் 800 மாற்றினேன், 700 மாற்றினேன், 600 மாற்றினேன். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இங்கே வரும்போது நான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இந்த சேனலில் மேலே போய்ட்டுருக்கனால என்ன பண்ணேன்னா, புட்டை வந்துட்டு 23,400 இருந்துச்சு. அதை நான் எடுத்துகிட்டு 23,600 இந்த மணி புட் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மேலே வரும், ஏன்னா அந்த சேனலே போய்ட்டுருக்கு அப்படிங்கிறனால ஓரளவுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அதுலேயும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 23,600 புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 125 என்டர் பண்ணேன். 105க்கு எக்ஸிட் பண்ணி 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணேன். ஸோ 3,000 ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ அப்படியே போய்ட்டு இருக்கும்போது அப்புறம் இங்கே ப்ராஃபிட் இருந்துச்சுனால 3,000 4,000 கிட்ட ப்ராஃபிட் இருந்தப்போ மறுபடியும் ஒரு ஐ திங்க் இட்ஸ் 100 பாயிண்ட் ஃபால்னு நினைக்கிறேன். ஒரு 100 பாயிண்ட் ஃபால், 0.5% ஃபால். ஸோ மறுபடியும் லாஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் இங்கே திரும்பி ஆசைப்பட்டு 23,700 இந்த மணி போட்டு ஷார்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துட்டு பயங்கரமான 200 பாயிண்ட் இந்த மணிங்கிறனால இதுவும் இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும், பயங்கரமாக ஒரு லாஸ் வந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 2,000 தான், ஒரே ஒரு லாட் தான் எடுத்திருந்தேன். 23,700 போட்டு ஒரு லாட்லேயே வந்து 2,500 ருபீஸ் லாஸ் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேலே கீழே அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 23,500 கால் வந்து ஃபுல் டே நல்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதில் தான் இருந்துச்சு. இப்போ சார்ட் வித்தியாசமாக இருக்குது. பட் 23,500 காலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தனால 500 கால் 600 கால் ரெண்டுலேயுமே நல்லா இருந்துச்சு. அதனால் போகாது அப்படிங்கிற ஒப்பீனியனில் நான் காலை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து 23,600 தான் வச்சுருந்தேன். புட்டு 23,400 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் மேலே மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த லாஸ் ரெக்கவர் ஆகலை அவ்வளோவா. அதனால் நான் என்ன பண்ணேன், ஓகே இது கொஞ்சம் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு 23,500 ஸ்ட்ராடில் க்ரியேட் பண்ணேன். மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதே ஹோல்ட் பண்ணியிருந்தேன். பெருசாக மூமெண்ட் போகவே இல்லை. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸாக நான் 245 இல்லை 240 கிட்ட 230 245 கிட்ட நல்ல 5,000 கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு. 6,000 5,000 கிட்ட. அதுக்கு மேலே என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு சின்ன மூவ் கூட, ஏன்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு ரெண்டு ஆப்ஷனும் சேர்த்து. ஸோ திடீர்னு எங்கிட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா மறுபடியும் லாஸ்ட்டில் போயிடும் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே ரிஸ்க் வேணாம் அப்படின்ட்டு இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா தூரமாக போய் 23,600 23,400 கால் போட்டு செல் பண்ணிவிட்டு ₹1 கலெக்ட் பண்ணிட்டு டே முடிஞ்சிருச்சு. பட் சப்போஸ் நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா ஆக்சுவலாக ஃபுல் ப்ரீமியம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக டேயோட வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,500 எக்ஸாக்டாக. ஸோ 23,500 ஸ்ட்ராடில் வந்து கிட்டத்தட்ட 0 ருபீஸில் எக்ஸிட் ஆகிருக்கும், 0 ருபீஸில் முடிஞ்சிருக்கும். நான் எக்ஸிட் ஆனது 23,500 பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் அண்ட் 13 ருபீஸ். ஸோ 20 ருபீஸ் இன்ட்டு 400 அது ஒரு 8,000, 13 ருபீஸ் இன்ட்டு 320 அது ஒரு 4,000. ஸோ கிட்டத்தட்ட 12,000 இருந்திருக்கும். பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது ஈஸி. அந்த டைமில் கொஞ்சம் மேலே கீழே போயிருந்தேன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ தான் கரெக்டான மூவ். ஸோ ஓவரால் டீசன்ட் டே. பட் ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் பயங்கரமான
மூவ்மெண்ட் இருந்துச்சு ஆரம்பத்திலே. பட் நான் என்டரும் ஆயிட்டங்கிறனால இதில் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ புட் சைடு பயங்கரமான லாஸ் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. அங்கே நடுவில் கொஞ்சம் ஸ்பைக் இருந்துச்சு. பட் ஓவராலாக அதுக்கப்புறம் சைட்வேஸில் இருந்தனால ப்ராஃபிட்டில் வர முடிஞ்சிச்சு. 6000 ப்ராஃபிட், அரௌண்ட் 6000 கிட்டத்தட்ட 1% ஆஃப் த கேபிட்டல். டீசன்ட் டே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு 23,360 அதுக்கு போகவே இல்லை. அதே மாதிரி ஓப்பனில் இருந்த ஹையும் வந்து ப்ரீச் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு ஃபால், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் சைட்வேஸ் அப்படிங்கிற 200 பாயிண்ட் ரேஞ்சுன்னு சொல்லாமல் 544 ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே ரேஞ்சில் தான் இருந்துச்சு சைட்வேஸ். அதுக்கப்புறம் அதனால் டீசென்ட் ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுமாரோவுக்கு வந்துட்டு 23,700 24,500 ஸ்ட்ராங்கிள் கேரி ஃபார் பண்ணி ஹெட்ஜோட. நாளைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை பேங்க் நிஃப்டினால. ஸோ இது வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு தான். ஸோ நாளைக்கு எதுவும் பிளான் பண்ணல. இது வந்து ஒரு 50% ஆஃப் த கேபிட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். less than 50%. 1.8% டவுன் சைடு, 1.6% அப் சைடு, 1.1% கேபிட்டலில் ரிட்டர்ன் வரும். பட் ப்ராபப்ளி டுமாரோவுக்கு மேபி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு போகலாம், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இதையே கொண்டு போய்ட்டு எக்ஸ்பைரி டேயில் எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டுமாரோ தான். அதே மாதிரி எக்ஸ்பைரி டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 628 கேபிட்டல், 6000 சார்ஜஸ் கொஞ்சம் கூட இருந்துச்சு, நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணது. நெட் ப்ராஃபிட்டாக 0.69% வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் ஆன் டுடே. ஸோ திஸ் மந்த் இட்ஸ் பீன் குட். 2% வந்திருக்கு. 5% நான் சொன்னேன். பட் ஐ திங்க் இப்படியே போனால் இட் வில் பி பெட்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். I think, yeah, that's it for this day.